வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்டுக்குள்ள கடந்த சில நாட்களா ஒரு விதமான அமைதி நிலவுதா? காரணமே இல்லாம நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சா? சில நேரங்கள்ல வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே மனசு லேசா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுதா? யாரும் ஊதுபத்தி ஏத்தாத நேரத்துல கூட மெல்லிய பூ வாசனையோ, சந்தன வாசனையோ வந்திருக்கா? அல்லது நீங்க வேண்டிக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்தேற ஆரம்பிச்சிருச்சா? இந்த மாதிரி சம்பவங்கள நெறைய பேரு சாதாரணம்னு நெனச்சு கவனிக்காம விட்டுடுறாங்க. ஆனா, நம்ம முன்னோர்களும், சாஸ்திரங்களும் இத பற்றி வேற மாதிரி சொல்லுது. சில வீடுகள்ல மட்டும் காண கிடைக்கும் சில தெய்வீக அறிகுறிகள் இருக்குதுன்னு அவங்க பல நூற்றாண்டுகளா நம்பி வந்திருக்காங்க. அந்த அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிச்சா, அந்த வீட்ல இறைவனோட அருள் அதிகமா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான சாத்தியம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இன்னைக்கு அந்த மாதிரி மிகவும் முக்கியமான 11 மங்களகரமான அறிகுறிகளை பத்தி தான் நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த அறிகுறிகள்ல ஒன்றோ ரெண்டோ உங்க வீட்ல இருக்கலாம். சிலருக்கு பல அறிகுறிகள் கூட இருக்கலாம். குறிப்பா இந்த வீடியோவோட 11வது அறிகுறி ரொம்ப சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுகிறது. அதனால இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு விஷயத்த மட்டும் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன். இந்த அறிகுறிகள் எல்லாம் மூட நம்பிக்கை உருவாக்குறதுக்காக இல்ல, பல தலைமுறைகளாக நம்ம கலாச்சாரத்திலையும் ஆன்மீக மரபுகள்லையும் சொல்லப்பட்டு வந்த நம்பிக்கைகளையும் அனுபவங்களையும் பகிர்றதுக்காகத்தான். நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட இதை கேட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. கமெண்ட்ல ராதே ராதே அல்லது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கூட எழுத மறக்காதீங்க. வாங்க முதல் மங்களகரமான அறிகுறியிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல் மங்களகரமான அறிகுறி, வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே மனசுக்கு கிடைக்கும் அமைதி. நண்பர்களே, எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்காது. சில வீடுகளுக்குள்ள நுழைந்த உடனே நம்ம மனசுல இருந்த பாரம் கொஞ்ச நேரத்துக்காவது குறைஞ்ச மாதிரி தோணும். வெளியில எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு விதமான நிம்மதி மனசை சூழ்ந்து கொள்ளும். சொல்ல முடியாத ஒரு அமைதி, எந்த காரணமும் இல்லாம மனசு சந்தோஷமா மாறிடும். இது வெறும் வீட்டோட அழகால மட்டும் வர்ற உணர்வு இல்லைன்னு ஆன்மீக நூல்கள் சொல்றது. அந்த வீட்டில் நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆற்றலை நம்ம கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அதோட தாக்கத்தை நம்ம மனசு உணரும். ஒரு வீட்டில் காலையில் எழுந்ததும் இறைவன் நாமம் ஒலிக்குது, பூஜை அறையில் விளக்கேற்றப்படுது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுது, சாப்பாட்டுக்கு முன்னாடி நன்றியோட இறைவனை நினைக்கிற பழக்கம் இருக்குது, வீட்டுக்கு வர விருந்தினரை சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் தினமும் நடந்தா அந்த வீட்டோட சூழலே மாற ஆரம்பிக்கும். அதனால தான் சில வீடுகளுக்கு போனா இங்க வந்தா மனசே ரொம்ப லேசா இருக்குன்னு நாம சொல்லுவோம். அதே நேரத்துல சில வீடுகளுக்குள்ள போன உடனே காரணமே இல்லாம ஒரு பதட்டம், சோர்வு, எரிச்சல் வர்றதையும் சிலர் அனுபவிச்சிருப்பாங்க. இது பலருடைய வாழ்க்கை அனுபவத்துல கூட கேட்கக்கூடிய விஷயம். சாஸ்திரங்கள்ல சொல்றது படி இறைவனோட அருள் இருக்கும் வீட்டுல தேவையில்லாத சண்டைகள் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தினருக்குள்ள புரிதல் அதிகரிக்கும். ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் பொறுமையா கேட்க ஆரம்பிப்பாங்க. மனசுல இருந்த கோபம், வெறுப்பு, பொறாமை மாதிரியான உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதுவே அந்த வீட்டுல தெய்வீக அதிர்வுகள் அதிகரிக்குது என்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்னொரு விஷயத்த கவனிங்க, சில வீடுகள்ல பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குடும்பம் உடைஞ்சு போகாது. எல்லாரும் சேர்ந்து அதை கடந்து வந்துடுவாங்க. காரணம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் ஒற்றுமையும் மன அமைதியும். இதுவும் இறைவனோட அருள் இருக்கும்போது பலர் அனுபவிக்கிற ஒரு நல்ல மாற்றம்னு சொல்லப்படுகிறது. ஆனா இதை விட இன்னும் ஆச்சரியப்பட வைக்கும் 2வது அறிகுறி இருக்குது. அந்த அறிகுறியா பலர் தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதோட அர்த்தம் என்னன்னு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. 2வது மங்களகரமான அறிகுறி, பூஜை அறையில ஏற்றும் விளக்கு அசாதாரணமாக சீராக எரிவது. நண்பர்களே, நம்ம வீட்டில் தினமும் ஏற்றுற ஒரு சின்ன விளக்குக்குள்ள கூட பெரிய ஆன்மீக அர்த்தம் மறைந்திருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வீட்டில் விளக்கு அணையக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சில நேரங்களில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஜன்னல் வழியா காற்று வந்துக்கிட்டே இருந்தாலும் பூஜை அறையில் ஏற்றிய விளக்கு ரொம்ப அமைதியாக
அசையாம நீண்ட நேரம் எரியும். சில சமயம் அந்த சுடர் வழக்கத்தை விட கொஞ்சம் உயரமா எரியற மாதிரியும் தெரியும். இதை பலர் சாதாரண விஷயம்னு நினைச்சு கடந்து போயிருப்பாங்க. ஆனா சாஸ்திரங்கள்ல இதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கோட ஒளி என்பது வெறும் தீயோட ஒளி மட்டும் இல்ல, அது அறிவையும் நம்பிக்கையையும் தெய்வீக அருளையும் குறிக்குது. அதனால பூஜை நேரத்துல விளக்கு சீரா எரியறது அந்த வீட்ல நல்ல அதிர்வுகள் நிலை பெற ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான ஒரு மங்களகரமான அறிகுறியா கருதப்படுகிறது. இதுக்காக யாரும் அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இறைவனை மனசார நினைச்சு ஏற்றுற விளக்கு வீட்டுக்குள்ள இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை மெதுவா குறைக்குது என்பதுதான் நம்ம ஆன்மீக மரபுகளோட நம்பிக்கை. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. சில வீடுகள்ல பூஜை முடிஞ்ச பிறகும் அந்த விளக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த ஒளியை பார்க்கும்போது மனசுல இருந்த பதட்டம் குறையும். காரணமே இல்லாம ஒரு நம்பிக்கை பிறக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் வரும். இதுவும் தெய்வீக ஆற்றல் மனசை தொடர ஒரு அனுபவம்னு பல பக்தர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி வீட்டுல எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் விளக்கு முன்னாடி அமைதியா உட்காந்து சில நிமிஷம் இறைவனை நினைக்கிற பழக்கம் இருக்கிற குடும்பங்கள்ல அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற மன வலிமை அதிகமா இருக்கும். ஏன்னா இறைவன் முதல்ல சூழ்நிலையை மாற்ற மாட்டாரு, அதை எதிர்கொள்ள வேண்டிய மனதை பலப்படுத்துவாரு என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அதனால பூஜை அறை விளக்கை ஒரு பழக்கம்னு மட்டும் நினைக்காதீங்க, அது நம்ம வீட்டோட ஆன்மீக இதயம்னு கூட சொல்லலாம். ஆனா நண்பர்களே, இதை விட இன்னும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிகுறி இருக்குது. அது நடந்தா உங்க வாழ்க்கையில நின்று போன விஷயங்கள் கூட மீண்டும் நகர ஆரம்பிக்கலாம். மூன்றாவது மங்களகரமான அறிகுறி, தடைப்பட்டிருந்த நல்ல விஷயங்கள் திடீரென்று நடந்தேற ஆரம்பிப்பது. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாமே நின்று போன மாதிரி இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்காது, தொழில் வளராது, வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியாவே ஆகாது, நல்ல வரன் பார்த்தாலும் அமையாது, பணம் வர்ற வழி இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தால அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் திடீரென அந்த நிலை மாற ஆரம்பிக்கும். பல மாதங்களா காத்திருந்த வேலை கிடைச்சிருக்கும். பல வருடங்களா விற்க முடியாத நிலம் நல்ல விலைக்கு விற்றிருக்கும். மருத்துவர்கள் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து மீண்டும் எல்லாரும் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி நல்ல மாற்றங்கள் ஒன்னா ரெண்டா இல்ல தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா அதையும் ஆன்மீக மரபுகள் ஒரு மங்களகரமான அறிகுறியா தான் பாக்குது. இறைவனோட அருள் வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல மறைந்துரும் என்பதல்ல, ஆனா ஒவ்வொரு கதவும் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்கும். நேத்து முடியாதது இன்னைக்கு முடியுது, நேற்று கிடைக்காத வாய்ப்பு இன்றைக்கு தானாக வந்து கதவை தட்டுது. இதுதான் தெய்வீக அருள் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான மிக அழகான அடையாளம்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நேரத்துல பலர் ஒரு பெரிய தவறு பண்ணிடுறாங்க. இதையெல்லாம் நம்ம திறமையால தான் நடந்ததுன்னு நினைச்சிடுறாங்க. திறமை கண்டிப்பா முக்கியம், ஆனா அதோட சேர்ந்து இறைவனோட அருளும் இருந்தால்தான் சரியான நேரத்துல சரியான வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் என்று நம்ம முன்னோர்கள் எப்போதும் சொல்லி வந்திருக்காங்க. அதனால நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா அதுக்கு நன்றி உணர்வோட இறைவனை நினைச்சு வாழ்ற பழக்கத்தை விடாதீங்க. நன்றியுள்ள மனசு இருக்கும் இடத்துலதான் அருளும் நீண்ட நாட்கள் தங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா நண்பர்களே, அடுத்த அறிகுறி இன்னும் வித்தியாசமானது. வீட்டுல யாருமே பூ வாங்கி வைக்காம வாசனை திரவியம் பயன்படுத்தாம இருந்தாலும் திடீர்னு ஒரு தெய்வீக நறுமணம் பரவ ஆரம்பிச்சா அதுக்கு சாஸ்திரங்கள் என்ன அர்த்தம் சொல்கிறது தெரியுமா? அதைத்தான் அடுத்த பகுதியில விரிவா பார்க்கலாம். நான்காவது மங்களகரமான அறிகுறி, எந்த காரணமும் இல்லாம வீட்டுல தெய்வீக நறுமணம் பரவுவது. நண்பர்களே, சில விஷயங்களை அறிவியலால விளக்க முடியும், ஆனா சில அனுபவங்கள் நம்ம மனசால மட்டும்தான் உணர முடியும். அவற்றில் ஒன்றுதான் இந்த தெய்வீக நறுமணம். சில நேரங்கள்ல வீட்டுல யாரும் ஊதுபத்தி ஏத்திருக்க மாட்டாங்க, பூ வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க, சந்தனமும் பூசியிருக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு வீட்டோட ஒரு மூலையிலிருந்து மல்லிகை வாசனையோ துளசி மனமோ சந்தன வாசனையோ கோயிலுக்குள்ள நுழையும் போது வர அந்த புனிதமான மனமோ வீச ஆரம்பிக்கும். இது சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கலாம், சில சமயம் சில நிமிடங்களும் இருக்கலாம். அந்த வாசனை வந்த வேகத்திலேயே மறைஞ்சிடும். இதை அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஆனா அது ஏன் வந்தது என்று புரியாம அமைதியா விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆன்மீக மரபுகள்ல இந்த மாதிரி நறுமணத்தை ஒரு நல்ல அறிகுறியா பார்க்கறாங்க. ஏன்னா தெய்வீக ஆற்றல் இருக்கும் இடத்துல மனசுக்கு இனிமையான அதிர்வுகள் உருவாகும் என்று பல ஆன்மீக நூல்கள் சொல்லுது. அந்த ஆற்றலோட ஒரு வெளிப்பாடாக இந்த நறுமணத்தை சிலர் உணரலாம் என்று நம்பிக்கையும் இருக்கிறது. இதுக்காக தினமும் இப்படித்தான் நடக்கணும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எந்த காரணமும் இல்லாம அடிக்கடி இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சா அதை அலட்சியப்படுத்தாம மனசுக்குள்ள இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நீங்க எப்போதும் எங்க வீட்டையும் எங்க குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு மனசார வேண்டிக்கோங்க. அதே நேரத்துல இதை யாரிடமும் பெருமையா சொல்லி காட்டணும் என்பதற்காகவும் பார்க்க வேண்டாம். தெய்வீக அனுபவங்கள் அமைதியோட பாதுகாக்கப்படும் போதுதான் அதன் அர்த்தம் இன்னும் ஆழமா இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஆனா நண்பர்களே, அடுத்த அறிகுறி இயற்கையே உங்க வீட்டை ஆசீர்வதிக்குது என்பதற்கான ஒரு அழகான அடையாளம். ஐந்தாவது மங்களகரமான அறிகுறி பறவைகள் அடிக்கடி வீட்டுக்கு வருவது அல்லது கூடு கட்ட முயற்சிப்பது. நம்ம முன்னோர்கள் இயற்கையா இறைவனோட படைப்பாக பார்த்தாங்க. அதனாலதான் வீட்டை சுற்றி நடக்கிற சில இயற்கை நிகழ்வுகளுக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தம் கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவி, கிளி, மைனா, குயில் மாதிரி அமைதியான பறவைகள் அடிக்கடி வருதா? ஜன்னல் ஓரத்துல உட்காந்து சத்தம் போட்டுட்டு போகுதா? அல்லது பாதுகாப்பான இடம்னு நினைச்சு கூடு கட்ட முயற்சி பண்ணுதா? அப்படின்னா அதையும் பலர் ஒரு மங்களகரமான அறிகுறியா கருதுறாங்க. ஏன்னா பறவைகள் எந்த இடத்தையும் சும்மா தேர்ந்தெடுக்காது. அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அமைதி இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இடத்துல தான் அவங்க தங்க விரும்புவாங்க. இதையே நம்ம ஆன்மீக மரபுகள் வேறொரு கோணத்திலையும் பார்க்குது. வீட்டுக்குள்ள நல்ல ஆற்றல் அதிகமா இருக்கும்போது இயற்கையும் அந்த வீட்டை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சில வீடுகள்ல காலையில பறவைகளோட சத்தம் கேட்டே நாள் ஆரம்பிக்கும். அந்த சத்தம் வீட்டுக்குள்ள ஒரு உயிரோட்டத்தை உருவாக்கும். மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இத கூட பலர் இறைவன் கொடுக்கிற ஒரு இனிய நினைவூட்டலா பாக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. வீட்டுக்கு வர்ற பறவைகளை ஒருபோதும் விரட்டாதீங்க. முடிஞ்சா கொஞ்சம் தண்ணீர் வைங்க. கோடை காலம்னா சிறிது தானியமும் வைங்க. உயிர்கள் மேல கருணை காற்ற வீட்டில்தான் இறைவனோட அருள் இன்னும் அதிகமா நிலைக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இயற்கையை நேசிக்கிற மனசு இருக்கும் இடத்துல இறைவனோட அருளும் இயல்பாக தங்கும் என்று பல சான்றோர்கள் கூறியிருக்காங்க. ஆனா நண்பர்களே, அடுத்த அறிகுறி உங்க வீட்டு மட்டும் இல்ல, உங்க வீட்டை சுற்றி இருக்கிற உயிர்கள் கூட நல்ல ஆற்றலை உணர ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான இன்னொரு அடையாளம். ஆறாவது மங்களகரமான அறிகுறி துளசி அல்லது வீட்டுள்ள செடிகள் காரணமே இல்லாம செழித்து வளர ஆரம்பிப்பது. நம்ம கலாச்சாரத்துல துளசி ஒரு சாதாரண செடி இல்லை, அதுக்கு ஒரு புனிதமான இடம் இருக்கு. அதனாலதான் பல வீடுகள்ல இன்னைக்கும் காலையில துளசிக்கு தண்ணீர் ஊத்தி விளக்கேத்துற பழக்கம் தொடருது. நீங்க கவனிச்சு பாருங்க, சில வீடுகள்ல அதிக பராமரிப்பு இல்லாம இருந்தாலும் துளசி ரொம்ப அழகா பசுமையா இருக்கும். புதிய இலைகள் தொடர்ந்து முளைக்கும். வீட்டில் இருக்கிற மற்ற செடிகளும் நல்லா வளர ஆரம்பிக்கும். காய்ந்து போக வேண்டிய நேரத்துல கூட அவை உறுதியா நிற்கும். ஆன்மீக நம்பிக்கைகள் படி நேர்மறையான ஆற்றல் இருக்கும் இடத்துல உயிர்கள் எளிதா வளர்ச்சி அடையும். அதனால்தான் செடிகளோட வளர்ச்சியையும் ஒரு நல்ல அறிகுறியா எடுத்து காட்டுறாங்க. இதுக்கு இன்னொரு அழகான அர்த்தமும் இருக்கு. செடிகள் நம்ம வீட்டோட சூழலை பிரதிபலிக்குது. நம்ம வீட்டுல அன்பு, ஒற்றுமை, சுத்தம், நல்ல எண்ணங்கள் அதிகமா இருந்தா அந்த சூழல் செடிகளுக்கும் நல்ல தாக்கத்தை கொடுக்கும்னு பலர் நம்புறாங்க. அதனால வீட்டுல ஒரு துளசி செடி இருந்தா அதை அன்போட பராமரிங்க. அதே மாதிரி வேப்பமரம், மல்லிகை, நந்தியாவட்டை, அரளி மாதிரி செடிகளையும் வளர்க்க முடிஞ்சா வளர்த்து பாருங்க. இயற்கையோட இணைஞ்சு வாழ்ற வீட்டுல மன அமைதியும் அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க, இறைவனோட அருள் இருக்கிற வீடு பெரிய அரண்மனையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த வீட்டுல அன்பும் பக்தியும் சுத்தமும் கருணையும் இருந்தா அதுவே அந்த வீட்டை ஒரு புனிதமான இடமா மாற்றிடும். ஆனா நண்பர்களே, அடுத்த அறிகுறி இன்னும் ஆச்சரியப்பட வைக்கும். பூஜை அறையில் இருக்கிற சிலைகள், படங்கள், சங்கு, விளக்கு போன்ற புனித பொருட்களே உங்க வீட்டை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கும். அது என்னன்னு அடுத்த பகுதியில் விரிவா பார்க்கலாம். ஏழாவது மங்களகரமான அறிகுறி பூஜை அறையில் உள்ள புனித பொருட்கள் நீண்ட நாட்கள் நல்ல நிலையில இருப்பது.
நண்பர்களே, ஒரு வீட்டோட ஆன்மீக பலத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீட்டோட பூஜை அறையை பார்த்தாலே போதும் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடம்தான் அந்த வீட்டின் ஆன்மீக மையம். சில வீடுகள்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க, பல வருடங்களா வச்சிருக்கிற இறைவன் படங்கள் இன்னைக்கும் அழகா இருக்கும். வெள்ளி விளக்கு, பித்தளை குத்து விளக்கு, சங்கு, மணி, கற்பூர தட்டு, பூஜை பாத்திரங்கள் எல்லாமே நல்ல பராமரிப்போட இருக்கும். பூஜை அறைக்குள்ள நுழைந்தாலே மனசுக்கு ஒரு விதமான அமைதி கிடைக்கும். இது சுத்தமா வைத்திருக்கிற பழக்கத்தால மட்டும் இல்ல, அந்த பொருட்கள் தினமும் பக்தியோட பயன்படுத்தப்படுறதால அந்த இடத்துல ஒரு ஆன்மீக சூழல் உருவாகுது என்று பலர் நம்புறாங்க. சில குடும்பங்கள்ல பூஜைக்கு வைக்கிற பூக்கள் கூட சீக்கிரமா வாடாம நீண்ட நேரம் பசுமையா இருக்கும். நெய் விளக்கு சீரா எரியும். துளசி இலைகள் எப்போதும் புத்துணர்ச்சியோட இருக்கும். இதெல்லாம் பலர் நல்ல அறிகுறிகளாகவே எடுத்துக்கொள்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான நினைவூட்டலும் இருக்கு. இறைவன் நம்ம வீட்டில் இருக்கணும்னு நினைச்சா முதல்ல நம்ம மனசும், அடுத்தது நம்ம பூஜை அறையும் சுத்தமா இருக்கணும். வெளியில சுத்தம் மட்டும் போதாது, மனசுல இருக்கிற பொறாமை, வெறுப்பு, அகந்தை மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வெளியே வரணும். அதனால வாரத்துக்கு ஒரு நாள் பூஜை அறையை முழுசா சுத்தம் பண்ற பழக்கம் வைங்க. பழைய பூக்களை மாற்றுங்க. விளக்கை சுத்தம் பண்ணுங்க. இறைவனை நினைச்சு 2 நிமிஷமாவது அமைதியா உட்காருங்க. அந்த 2 நிமிஷம் அமைதியே சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு மன வலிமையை கொடுக்கலாம். ஆனா நண்பர்களே, அடுத்த அறிகுறி ரொம்ப விசேஷமானது. அதை அனுபவிக்கிறவங்க காலையில எழுந்த பிறகும் அந்த உணர்வை மறக்கவே முடியாது. 8வது மங்களகரமான அறிகுறி, அடிக்கடி புனிதமான கனவுகள் வர ஆரம்பிப்பது. நம்ம எல்லாருக்கும் கனவுகள் வரும். சில கனவுகள் எழுந்த உடனே மறந்துடும். சில கனவுகள் நாள் முழுக்க மனசுலயே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா சிலருக்கு கோயில் தரிசனம் பண்ற மாதிரி கனவு வரும். சில நேரம் பெரிய நதி, தீப ஆராதனை, மணி ஓசை, வெள்ளை பசு, துளசி மாடம் அல்லது ஒரு தெய்வத்தின் சன்னதி மாதிரி காட்சிகள் கனவுல தோன்றலாம். அந்த கனவு பயத்தை கொடுக்காது, மாறாக மனசுக்கு ஒரு அமைதியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். ஆன்மீக நம்பிக்கைகள்ல இப்படிப்பட்ட கனவுகளை ஒரு நல்ல அறிகுறியா பார்க்குறாங்க. குறிப்பா ஒரே மாதிரியான புனிதமான கனவுகள் அடிக்கடி வர ஆரம்பிச்சா அது நம்ம மனசு ஆன்மீக பாதைக்கு மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான ஒரு நினைவூட்டலாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனா இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். எந்த கனவு வந்தாலே அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கனவுகளும் தெய்வீக செய்தி என்று அர்த்தமும் இல்லை. ஆனா தொடர்ந்து மன அமைதியை கொடுக்குற, இறைவனை நினைக்க வைக்கிற, நல்ல எண்ணங்களை உருவாக்குற கனவுகள் வந்தா அதை ஒரு நல்ல அனுபவமா ஏத்துக்கிட்டு அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். பல பக்தர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட கனவுகளுக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருச்சு என்று. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நம்பிக்கையோட வாழ்ற மனசுக்கு அந்த கனவுகள் ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கலாம். நம்பிக்கையோட தூங்குற மனசுக்கு சில நேரங்கள்ல நம்பிக்கையோட தான் காலையும் பிறக்கும். ஆனா நண்பர்களே, அடுத்த அறிகுறி ஒரு வீட்டோட வாழ்க்கையே முழுசா மாற்றக்கூடியது. பல வருடங்களா இருந்த சண்டைகள் கூட எப்படி திடீர்னு மறையுது தெரியுமா? 9வது மங்களகரமான அறிகுறி, வீட்டில் இருந்த தேவையில்லாத சண்டைகள் குறைய ஆரம்பிப்பது. ஒரு குடும்பத்தை சிதைக்க பெரிய எதிரி வெளியில இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல தேவையில்லாத கோபம், புரிதல் இல்லாம பேசுற வார்த்தைகள், சின்ன சின்ன மனக்கசப்புகளே போதும். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அதே வீட்ல ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். முன்னாடி தினமும் சண்டை போட்டவங்க இப்போ அமைதியா பேச ஆரம்பிப்பாங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. மன்னிக்க முடியாத விஷயத்த கூட மறக்க மனசு தயாராகும். இதுதான் ஒரு வீட்டில் நேர்மறையான மாற்றம் உருவாகுது என்பதற்கான மிக அழகான அடையாளங்கள்ல ஒன்று. இறைவனோட அருள் இருக்கிற வீட்டில் பிரச்சனையே வராது என்பதல்ல, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு புரிகிற அறிவும், பொறுமையும், ஒற்றுமையும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. கவனிச்சு பாருங்க, முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்காக 2 நாள் பேசாம இருந்தவங்க இப்போ 5 நிமிஷத்துல பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்க. குழந்தைகள் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருந்த கனமான சூழல் மெதுவா மறைய ஆரம்பிக்கும். இதுவே பலர் சொல்ற வீட்டில் நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தப்படுத்துற தருணம்.
அதனால ஒரு குடும்பத்துல அமைதி திரும்பி வந்தா அதை சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. அந்த அமைதியை காப்பாத்துறது தான் உண்மையான பக்தி. இறைவனை வணங்குறதுக்கு சமமா வீட்டில் இருக்கிற உறவுகளை மதிக்கிறதும் ஒரு பெரிய தர்மம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வந்திருக்காங்க. ஆனா நண்பர்களே, இப்ப வரப்போற கடைசி 2 அறிகுறிகள் தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதி. குறிப்பா 11வது அறிகுறி. அது இருந்தா அந்த வீட்டை பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? அதைத்தான் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ 10வது மங்களகரமான அறிகுறி. வீட்டில் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிப்பது. நண்பர்களே, வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா சில வீடுகள்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் குடும்பத்துல இன்னொருத்தருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட நாளா தள்ளி போயிருந்த ஒரு திருமணம் நல்லபடியா முடியும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். தொழில் மெதுவா வளர ஆரம்பிக்கும். பணவரவு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். வீட்டுக்குள்ள இருந்த மன அழுத்தம் குறையும். இப்படி எல்லாமே ஒரே நாள்ல நடக்காது. ஆனா வாழ்க்கை சரியான பாதைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு என்ற உணர்வு வரும். இதைத்தான் பல ஆன்மீக மரபுகள் இறைவனோட அருள் மெதுவா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான ஒரு நல்ல அடையாளம்னு பார்க்குது. ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, நல்ல காலம் வந்துருச்சுன்னா அதோட சேர்ந்து பணிவும் அதிகமாகணும். ஏன்னா பணிவு இருக்கிற இடத்துல தான் அருள் நீண்ட நாட்கள் நிலைக்கும். சிலர் நல்ல நிலைக்கு வந்த உடனே இறைவனை மறந்துடுறாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் ஒரு அழகான விஷயம் சொல்லியிருக்காங்க. கஷ்டத்துல இறைவனை நினைக்கிறது பக்தி, சந்தோஷத்துலயும் இறைவனை மறக்காம இருக்கிறது தான் உண்மையான பக்தி. அதனால வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டுற மனசு இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் இன்னும் அதிகமாக வளரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நண்பர்களே, இப்போ சொல்ல போகிற கடைசி அறிகுறி தான் இந்த வீடியோவோட உயிர். இதுதான் எல்லா அறிகுறிகளுக்கும் மேலானது. 11வது மங்களகரமான அறிகுறி. வீட்டில் எப்போதும் ஒளியும் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருப்பது. நண்பர்களே, இறைவன் இருக்கிற வீட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று யாராவது கேட்டா சாஸ்திரங்கள் ஒரு வார்த்தையில பதில் சொல்லுது: அமைதி. ஆமாங்க, ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. அந்த வீட்டில் பேசுற வார்த்தைகள் மரியாதையா இருக்கு. பெரியவங்களுக்கு மதிப்பு இருக்கு, சின்னவங்களுக்கு அன்பு இருக்கு. உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றி சொல்ற பழக்கம் இருக்கு. காலை எழுந்ததும் இறைவன் நாமம் ஒலிக்குது. மாலை நேரத்துல விளக்கு ஏற்றப்படுது. வீட்டுக்கு வர விருந்தினரை சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ற மனசு இருக்கு. யாரையும் ஏமாத்தணும் என்ற எண்ணம் இல்லை. இப்படி ஒரு வீடு இருந்தா அது வெறும் சிமெண்ட் செங்கல் வைத்து கட்டப்பட்ட வீடு மட்டும் இல்லை, அந்த வீடு ஒரு புனிதமான இடமா மாறிடும். இறைவன் தங்குற இடம் பெரிய மாளிகையா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அன்பு இருக்கிற குடிசையில கூட இறைவன் மகிழ்ச்சியோட இருப்பார் என்று நம்ம ஆன்மீக மரபுகள் சொல்லுது. அதனால நண்பர்களே, இந்த 11 அறிகுறிகள்ல எல்லாமே உங்க வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றோ ரெண்டோ அல்லது சில அறிகுறிகள் இருந்தாலே கூட அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதே நேரத்துல இந்த அறிகுறிகள் இல்லைன்னு கவலைப்படவும் வேண்டாம். இறைவனோட அருள் ஒரே நாள்ல கிடைக்கிற விஷயம் இல்லை. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், உண்மை, கருணை, நேர்மை, பக்தி, இந்த 6 விஷயங்களும் ஒரு வீட்டில் வளர ஆரம்பிச்சா இறைவனோட அருளும் தானாகவே அந்த வீட்டை நோக்கி வரும் என்று பெரியவர்கள் சொல்லி வந்திருக்காங்க. அதனால தினமும் 2 நிமிஷமாவது இறைவனை நினைச்சு நன்றி சொல்லுங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. பெற்றோர்களை மதிங்க. பசிச்சவங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்க. உயிர்கள் மேல் கருணை காட்டுங்க. இப்படி வாழ ஆரம்பிச்சா அந்த வீட்டில் செல்வம் மட்டும் இல்லை, மன நிம்மதியும் ஆரோக்கியமும் நல்ல அதிர்ஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, இந்த 11 அறிகுறிகளில் எத்தனை அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருக்குது? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட அனுபவம் இன்னொருத்தருக்கு நம்பிக்கையை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. தினமும் இது போல ஆன்மீக தகவல்கள், வாழ்க்கைக்கு பயன்படுற நல்ல விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ந்து வரப்போகுது. இறுதியாக, இறைவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய அதிசயம்.
நாம கேட்கறது எல்லாமே கொடுக்கறதில்ல. நமக்கு உண்மையில தேவையானத சரியான நேரத்துல கொடுக்கறது தான். அந்த இறைவனோட அருள் உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் எப்போதும் கிடைக்க மனசார வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக பதிவுல சந்திப்போம். அதுவரைக்கும் ஆரோக்கியமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இறைவன் அருளோட இருங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல